காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள் நேசதாசன். காதலியை மணக்க காதலன் காத்திருக்கின்றான். ஆனால் அவளோ வேறொருவனை மனம் முடித்து வந்து நிற்கின்றாள். இவன் நிலை என்னவாகும்? என்றும் சாகாவரம் பெற்ற கவிஞரின் பாடல்களில் ஒன்று இது. எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதி. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க. இங்கே ஒருவன் காத்திருந்தாலும், இளமை அழகை பார்த்திருந்தாலும், சென்ற நாளை நினைத்திருந்தாலும், திருமகளே நீ வாழ்க. என்ன அழகான சொற்கள் வந்து விழுந்திருக்கின்றன. இன்றைய நிலையில் இரவு நேரங்களில் மட்டும்தான் இந்த பழைய பாடல்களை வானொலியில் ஒலிபரப்புகிறார்கள். ஒரு நாளின் எல்லா நேரங்களிலும் வானொலியில் இத்தகைய பாடல்கள் ஒலிபரப்பான காலங்கள் உண்டு. காதலில் தோற்று பிரிவு துயரில் இருந்த எத்தனையோ இளைஞர்களுக்கு இந்த பாடல் வழிகாட்டியாக இருந்ததை நான் அறிவேன். என்னை ஏமாற்றிவிட்டால் அவர்கள் இருவரையும் வாழ விடமாட்டேன் என்று பொங்கிய இளைஞர்களுக்கு இந்த பாடல் மனமாற்றம் தந்ததையும் நான் அறிவேன். மனநிலைகளை மாற்றிவிடும் மந்திரச் சொற்கள் இந்த பாடலில் உண்டு. வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய், துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்க. அவளுக்கு திருமணமாயிற்று. காதலியை மணந்தவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றான். இந்த நிலையில் அவளை காதலித்தவன் அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும் என்று யோசிக்கின்றான். பொதுவான நினைப்புகளை தள்ளிவிட்டு எப்படி சிந்திக்க வேண்டும் என்று பாடலின் இறுதி வரிகள் காட்டுகின்றன. ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும், இருண்ட வீட்டில் ஒளி தர வேண்டும், போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும், பொன்மகளே நீ வாழ்க என்று பாடலை முடிக்கின்றார். அருமையான பாடல், அருமையான வரிகள். இந்த பாடலை இப்பொழுது நாங்களும் முழுமையாக கேட்போம். எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. காத்திருந்தாலும், இளமை அழகை பார்த்திருந்தாலும், இங்கே ஒருவன் காத்திருந்தாலும், இளமை அழகை பார்த்திருந்தாலும், சென்ற நாளை நினைத்திருந்தாலும், திருமகளே நீ வாழ்க.
துணையுடன் வந்தாய். வருவாய் என நான் தனிமையில் நின்றேன். வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய். துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய். தூயவளே நீ வாழ்க வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும். இருண்ட வீட்டில் ஒளி தர வேண்டும். போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும். பொன்மகளே நீ வாழ்க வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. உன் இதயம் அமைதியில் வாழ்க. மஞ்சள் வளத்துடன் வாழ்க. உன் மங்கள குங்குமம் வாழ்க வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. காலப்போக்கில் உடைப்பழக்கங்கள் எவ்வளவோ மாறிவிட்டன. வேட்டியில் இருந்த ஆண்கள் பேண்ட்ஸ் உடைக்கு மாறி பல காலங்களாகிவிட்டது. குழந்தைகளின் உடை பின் பாவாடை, பின் பாவாடையுடன் தாவணி, பின் சேலை என்பதுதான் பெண்களுக்கான உடைகளாக இருந்தன. இதை தவிர்த்த உடைகளை மிகச் சில நவநாகரிக பெண்களே அணிந்தார்கள். பெண் தாவணி அணியத் தொடங்கிவிட்டாலே அவளுக்கும் சரி, அவளை சார்ந்தவர்களுக்கும் சரி, அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கும். அப்போதே முகத்தில் நாணம் கப்பிக்கொள்ளும். பூப்படைந்து உடல் மாற்றங்கள் வரத் தொடங்கிய பின்னர் சேலைக்கு மாறிவிட வேண்டும். இவையெல்லாம் எழுதப்படாத சட்டங்களாக இருந்தன. ஒவ்வொரு உடை மாற்றத்தின் போதும் ஏ அப்பா நீயா, ஆளே மாறிட்டியே என்று வியந்தும் கொள்ளுவார்கள். இப்பொழுது நான் இதை படித்துக் கொண்டிருக்கும் போதே கண்ணதாசனின் ரசிகர்களாக நீங்கள் இருந்தால் எந்த பாடலை நான் சொல்ல வருகின்றேன் என்று கண்டுபிடித்திருப்பீர்கள். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது. பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. காலாடை போன்ற முகம் மாறியதேனோ. பனி போல நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியை பார்த்த உருவமா. ஆம், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. பூவாடை வீசிவர பூத்த பருவமா. பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ. பனி போல நாணம் அதை மூடியதேனோ. இந்த பாடல் உருவானதன் பின்னணி என்னவென்று தெரியுமா? எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் கவிஞரின் எண்ணங்களில் செதுக்காத சிலையாக நின்றுவிட்ட அவரது முதல் காதலிக்கு வேறு இடத்தில் திருமணம் முடிந்தது. நீண்ட காலம் கழித்து தன் காதலியை நேருக்கு நேர் பார்க்கின்றார் கவிஞர். அப்போது தோன்றிய வரிகள்தான் இவை. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. தன் மனதில் இருந்த காதலியின் உருவத்தை காட்சி அமைப்புக்கு ஏற்றவாறு கதாநாயகிக்கு ஏற்றிச் சொன்னார் கவிஞர். தாவணியில் இருந்த காதலி புடவைக்கு மாறியதைக் கண்டாலே காதலன் உள்ளம் வானில் பறக்கும். அப்பொழுது வரிகள் இப்படியாக வருகின்றது. வாவென்று கூறாமல் வருவதில்லையா, காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா, சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா, இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா. நடிகர் திலகத்தின் அசைவுகளில் இந்த பாடலின் வரிகள் மேலும் திரையில் பொலிவு பெறுகின்றன. காதல் உணர்வின் உச்சத்தை இறுதி வரிகள் காட்டுகின்றது.
இங்கேயே காலமெல்லாம் கடந்து விட்டாலும், ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். இந்த பாடல் காற்றில் கரைந்து வந்து காதுகளை வருடும் போது மனம் நம்மை பல வருடங்கள் பின்னோக்கி எடுத்துச் சென்று விடுகின்றது. நாமும் இந்த பாடலுக்காக பின்னோக்கி செல்லுவோமே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, தாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியை பார்த்த உருவமா. வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், காவென்று கேளாமல் தருவதில்லையா. சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா, இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ, முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ, முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா. முத்தமிழே முக்கனியே வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே. பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. கடந்து விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நாம் அடைந்து விட்டாலும், மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. பிரிந்துவிட்ட காதலியை காலங்கள் உருண்டோடிய பின்னரும் காதலன் நினைத்து ஏங்குவதாக
பாட்டும் பரதமும் திரைப்படத்தில் பாடலொன்று உண்டு. கற்பனைக்கு மேனி தந்து கால் சலங்கை போட்டுவிட்டேன், கால் சலங்கை போன இடம் கடவுளுக்கும் தோன்றவில்லை. என்றோ பிரிந்தவளை எங்கு போய் தேடுவது, தெய்வம் உதவினாலன்றி அதற்கு வேறு வழியில்லை என்று நினைக்கின்றார். அந்த வேளையிலே கவிஞனுடைய வரிகள் இப்படியாக பிறக்கிறது. தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு, ஆவிக்குள் ஆவி ஆனந்த ஏடு, அவள் இல்லை என்றால் நான் வெறும் கூடு, பாவைக்கு போட்டு வைத்தேன் நான் ஒரு கோடு, பாடி பறந்ததம்மா இளங்குயில் பேடு. இந்த பாடல் வரிகளின் இறுதிச் சொற்களை கவனித்தீர்களா? சற்றும் இடறல் இல்லாமல் ஒவ்வொரு வரிக்கும் தனிப்பொருளை தந்து ஒரே மாதிரியான வெவ்வேறு சொற்கள் வந்து விழுந்திருக்கின்றன. காதலனுக்கு வயதாகிவிட்டது, காதோரம் நரையும் உடலில் திரையும் தோன்றத் தொடங்கிவிட்டன. ஆனாலும் நினைவுகள் நீர்வற்றி போனதென்று நினைவினில் வெடிப்பு, நெஞ்சத்தில் தோன்றுதம்மா வசந்தத்தின் துடிப்பு, மாமலை மேகம் என்று கண்களில் இருப்பு, மார்கழி பனியன்றோ அவளது சிரிப்பு. எத்தனை காலங்கள் கடந்து போனால் என்ன, மார்கழி பனி போல அவளின் குளிர்ச்சியான சிரிப்பு இன்னும் நெஞ்சில் இருக்கின்றது. அதனால் இதோ பொழிந்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணில் மழை மேகங்கள் எப்போதுமே குடிகொண்டிருக்கின்றன. கம்பனை கூப்பிடுங்கள் சீதையை காண்பான், கவி காளிதாசன் அவன் சகுந்தலை என்பான், நாயகியே எனது காவிய எல்லை, நரை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விழவில்லை. இந்த பாடலின் வரிகள் திரைப்பாடலாகவே இல்லை. சொற்கள் அடுக்கப்பட்டிருக்கும் அழகு கவிதையாகவே இதை காட்டுகின்றது அல்லவா? காரணம் அவை கவி வரிகள்தான். கவிஞரே சொல்லுகிறார், ஒரு தடவை டெல்லிக்கு போயிருந்த போது விமான நிலையத்தில் ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவள் ஒரு வடநாட்டு பெண், பேரழகி. நான் வந்த அதே விமானத்தில் அவள் பயணம் செய்தாள். அப்போது எனக்கு தோன்றியது, கம்பனை கூப்பிடுங்கள் சீதையை காண்பான், கவி காளிதாசன் என்றால் சகுந்தலை என்பான். அதற்கு முன் பார்த்திராத, அதற்கு பின்பும் பார்க்க வாய்ப்பே இல்லாத ஒரு வடநாட்டு அழகி கவிஞருக்கு தந்த கவிதை வரிகள் இந்த பாடலில் சேர்ந்து விட்டன. சரி, அந்த வடநாட்டு பேரழகி கவிஞருக்கு பிறப்பித்த அந்த கவி வரிகளை இப்பொழுது பாடலாக கேட்போம். கற்பனைக்கு மேனி தந்து கால் சலங்கை போட்டு விட்டேன், கால் சலங்கை போன இடம் கடவுளுக்கும் தோன்றவில்லை. தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு, தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு. நேரிலே இதுவரை நீங்கள் கேட்டது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். ஆவிக்குழாவி ஆனந்த ஏடு, அவள் இல்லை என்றால் நான் வெறும் கூடு. ஆவிக்குழாவி ஆனந்த ஏடு, அவள் இல்லை என்றால் நான் வெறும் கூடு. பாவைக்கு போட்டு வைத்தேன் நான் ஒரு கோடு, பாவைக்கு போட்டு வைத்தேன் நான் ஒரு கோடு, பாடி பறந்ததம்மா இளங்குயில்
தக்கதிமி தீம் தாங்கு தீம் தாங்கு தக்கதி தாம் தீம் தாம் தக்கிட தக்கதிமி தீம் தாங்கு தக்கதி தக்கடி தத்த பஜ்ஜடு தக்கடி தத்த பஜ்ஜடு தக்கிட ஜூனுக்கு தக்கிட ஜூனுக்கு தக்கிட ததிமி தக்கிட பஜ்ஜடு தடி தன